எனக்கு வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட்ல தோல் மூட்டு, நாரி, முழங்கால், காலில் ஒரு நான் கார் ஓடிட்டு இருக்கும்போது ஒரு டிராஃபிக்ல கார் ஓட்டினேன்னு சொன்னால் அரை மணி நேரத்துக்கு மேலே என்னால் கால் வேலை செய்யணும், பிரேக் அது வைக்க மறந்து போயிடும். ஸ்டாப்பை பற்றி சொல்ல போனால் ரொம்ப எல்லாருமே யாரும் ஒருத்தர் வந்து விரல் பற்றி சொல்ல முடியாது. எல்லாருமே அவங்க கிராமத்து முறையில் தான் அம்மா அப்பா அப்படி அந்த ஒரு இதில் தான் பேசுவாங்களே தவிர ஒருத்தர் ஒரு மாதிரியே திரும்பி ஒரு சினந்து பார்க்க மாட்டாங்க. இன்க்ளூடிங் டாக்டர் தான். டாக்டர் வந்து என்னுடைய பேத்தி கூடி என்னோட வந்திருக்கிறாங்க. வந்து டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கூடி போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஆமாம் நான் கூப்பிடுவேன், டிஸ்டர்ப் பண்ணாதேம்மா வாங்க வந்துன்னா டாக்டர் இல்லை பரவாயில்ல நிற்கிறது. ஏன்னா எனக்கு 4 வருஷமாக இருக்குது இந்த வேலை. இன்றைக்கு வந்து எனக்கு 80% எனக்கு இந்த இந்த முட்டி வலின்றது எனக்கு இன்னும் ஒரு வாரம் அப்படி இருக்கும். அதுல எனக்கு போயிட்டு அது இல்லை, அந்த வலி இல்லை. அந்த கால் வலி அது எல்லாமே ரொம்ப குறைஞ்சிது. எந்த ரூமுக்கு பக்கத்துலேயும் ஒரு அமெரிக்கா அவர் இந்தியா வத்தலை கொண்டு தான் இருக்கிறாரு. அவரே சொன்னார் ரொம்ப எனக்கு ஃபீல் பெட்டராக இருக்குது. அதே மாதிரி தான் எனக்கும் ஃபீல் பெட்டராக இருக்குது. நான் எதிர்பார்த்து வந்தது நான் நல்லா இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். இன்று திரு கனகேசன் சார் வந்துட்டு நம்ம கூட இருக்காங்க. இப்போ வந்து சார் வந்து நம்மக்கிட்ட மருத்துவத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ வந்து நம்ம நாட்டு மக்கள்லாம் வந்து வெளிநாடுகளுக்கு போய் மருத்துவம் வந்து மாற்று முறை மருத்துவத்தை எடுத்துக்கிறதுக்காக நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்துட்டு சார் வந்துட்டு கனடா நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க அங்கே மருத்துவம் பார்த்துருக்காங்க. அப்புறம் திரும்ப வந்து நம்மளை கேள்விப்பட்டு வந்து இங்கே மருத்துவத்துக்காக வந்திருக்காங்க. அவங்களோட வந்துட்டு அவங்களுடைய பொண்ணு அப்புறம் மாப்பிள்ளை அவங்கெல்லாம் சேர்ந்து வந்திருந்தாங்க. மருத்துவம் பார்த்துருக்கோம். இப்போ சார் வந்துட்டு இங்கே வந்து மருத்துவம் எடுக்க வந்திருக்காங்க. இப்போ அவங்க வந்து எடுத்து முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு அவங்க வந்துட்டு ஊருக்கு கிளம்புறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு நாம் வந்து சார் வந்து இத்தனை நாள் மருத்துவம் எடுத்துக்கிட்டது சாருக்கு எப்படி இருக்குது, அதே போல் வந்து அவங்களுக்கு இங்கே சுற்றுச்சூழல்லாம் எப்படி இருந்துச்சு, அதே போல் தங்குறதுக்கு இடம் வந்து எப்படி இருந்துச்சு, இங்கே கொடுக்கப்பட்ட உணவுகள் எப்படி இருந்துச்சு, அதே போல் வந்து இங்கே மருத்துவம் பண்ணுறவங்களா இருக்கட்டும், மித்த சேவைகள் செஞ்ச மித்தவங்களா இருக்கட்டும், அவங்கள்ட்ட எந்த மாதிரி வந்துட்டு சிறப்பாக வந்து நடந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம வந்து சார்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சிறப்பாக இருக்கேன் சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நல்லா இருக்கோம். எனக்கு வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட்ல தோல் மூட்டு, நாரி, முழங்கால், காலில் ஒரு நான் கார் ஓடிட்டு இருக்கும்போது ஒரு டிராஃபிக்ல கார் ஓட்டினேன்னு சொன்னா அரை மணி நேரத்துக்கு மேல என்னால கால் வேலை செய்யணும், பிரேக் அது வைக்க மறந்து போயிடும். அது எனக்கு 2018 டிசம்பர் மாதம் ஆக்சிடென்ட் நடந்தது. இதுவரையில நாங்கள் ட்ரீட்மெண்ட் கனடாவெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். பிசிஓன்னு சொல்லுவாங்க, எல்லாருக்குமே தெரியும் பிசிஓ. அதுதான் நாங்கள் பிசிஓ தான் மெயினாக எடுப்பாங்க. மற்ற அக்குப்பஞ்சு அந்த ஊசி மூலம் எல்லாம் பண்ணாங்க. எனக்கு இன்றைக்கு 2023 பிப்ரவரி மார்ச் என்ன இப்போ மார்ச் இல்லை, மார்ச் 9 இன்றைக்கு. இதுவரையில் இப்போ தான் வந்து இப்போ இங்கே வந்து நான் ஒரு 27 நாள் 7வது நாள் இன்றைக்கு. இதுவரையில எனக்கு அது இந்த இதுகள் மாறவே இல்லை. போனாலும் அப்படி டைம் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. எனக்கு டைம் பேஸே தவிர டைம் பேஸும் பணம் பேஸும் என்னால் சரியே வரையில்லை. இப்போ நான் சும்மா எப்போவுமே யூடியூப் பார்க்குறதானே பார்த்துட்டு இருக்கும்போது உங்களோட யூடியூப் பார்த்தேன். அப்போ யூடியூப் பார்த்துட்டு சரி வீட்லேயும் சொன்னாங்க. இப்போ இதுன்னா அதை முதல் பார்த்த உடனே எனக்கு பிடிச்சது அந்த இங்கே உள்ள சூழல், ஒரு கிராமத்து சூழல். அது பார்க்க வீடியோவில் பார்க்கும்போது நல்லா இருந்தது. அந்த இது வர்ம கலை பண்ணுற மாதிரி இருந்தது. சரி ஓகே, நான் உங்களோட பேசியிருந்தேன், 2-3 தடவை பேசியிருந்தேன். ஆமாம். அப்படி இருந்தும் சம்மந்தி, எனக்கு இங்கே சம்மந்தி இருக்காங்க திருச்சியில். சம்மந்தி வந்து இங்கே பார்த்து
விலங்கு எல்லாம் பார்த்து சம்மந்தியோட வேலை செய்தவங்களோட வைஃப் அந்த நேரத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்திருக்காங்க இங்கே. அப்போ அவங்களும் ஃபீட்பேக் நல்லா இருந்தது, இல்லை நல்லா இருக்கு அதுன்னு சொல்லி. ஆனால் உண்மையில நாங்கள் பெரியாக்கள் கிடையாது, கொஞ்சம் வெக்கையில் இருக்க மாட்டோம் இங்கே வந்தால். அப்போ சம்மந்தி சொல்லிட்டு போனது, இங்கே வந்து அவர் வந்தால் இங்கே ஏசி ரூம் இல்லாமல் இருக்க மாட்டாருன்னு சொல்லி. அப்போ சார் சொன்னார், நான் காங்கிரீட் பில்டிங் ரெடி பண்ணுறேன், ஆனால் அதுக்குள்ளே ரெடி பண்ணிடுவோம், நீங்கள் வந்துருங்கன்ட்டு. அப்போ எனக்கும் வந்து என்னுடைய சம்மந்தி சொன்னால் எல்லாம் ஓகே, நீங்கள் வாங்க, ஆனால் நீங்கள் இங்கே வந்து தங்க மாட்டீங்க, ஏசி ரூம் இருந்தால் மட்டும் தங்குவீங்க வந்துட்டு. சார் சொன்னார், இல்லை பண்ணிவிடுவோம்னு சொல்லி. அப்படின்னு நான் யோசிச்சேன், சரி ஆணித்தரமாக சொல்கிறாரு. அப்படி வந்து நான் என்னுடைய 2வது மகள் மருமகன், அவருக்கும் ஒரு ஆக்சிடெண்ட்டு, அவர் 3 பேரும் தான் ட்ரீட்மெண்ட் இங்கே வந்தோம். அப்போ வந்து பார்த்தோம், எங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சார் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஏசி ரூம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அதோட எங்களுக்கு இந்த சுற்றுச்சூழல்ன்றது ரொம்ப பிடிச்சிது. முதல் சொல்ல வேண்டியன்னு சொன்னால், இங்கே வந்து இந்த 4 எல்லா ஊர்க்காரரும் பாருங்க, பெரியவங்க சின்னவங்க பாகுபாடு எல்லாருமே வந்து ஒரு இடத்த உட்காந்து சாப்பிடும்போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்படி ஒரு லைஃப் நாங்கள் இதுவரையில் வாழ்ந்தது இல்லை. வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே ஜாலியாக பேசுவாங்க, இருந்து சாப்பிடுவோம், அந்த மனதுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். அது பொதுவாக இங்கே உள்ள ஸ்டாஃபை பற்றி சொல்ல போனால் ரொம்ப எல்லாருமே, யாரும் ஒருத்தர் வந்து விரல் விட்டு சொல்ல முடியாது, எல்லாருமே அவங்க கிராமத்து முறையில் தான், அம்மா அப்பா அப்படி அந்த ஒரு இதில் தான் பேசுவாங்களே தவிர ஒருத்தரும் ஒரு மாதிரியே திரும்பி சினந்து பார்க்க மாட்டாங்க. இன்க்ளூடிங் டாக்டர் தான். டாக்டர் வந்து என்னுடைய பேத்தி கூடி என்னோட வந்திருக்கிறாங்க, வந்து டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கூடி போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஆமாம் நான் கூப்பிடுவேன், டிஸ்டர்ப் பண்ணாதேம்மா வாங்கன்னு சொன்னால் டாக்டர் இல்லை பரவாயில்ல நிற்கிறது மாதிரி பேத்தியோட அவங்க நல்ல மாதிரி. அதே மாதிரி அது உண்மை, அதை சில டாக்டர் வேணும்னா அப்படி இப்படி எல்லாம் பாய்வாங்க, அப்படி சார் கிடையாது. எனக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்தது, இந்த கட்டிடங்களும் எல்லாம் ரொம்ப நல்லா பிடிச்சிது. ஆனால் என்னால் ஏசி இல்லைன்னுடைய மறுபடியும் இங்கே வாரவங்களை பொறுத்த மட்டும் எல்லாருமே ஜாலியாக தான் இருக்கிறாங்க, ஒன்றாக இருக்கிறாங்க. ஒரு புது அனுபவம் இங்கே கிடைக்கும் வந்தால். ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த மட்டும் நான் இன்றைக்கு கிளம்பி போகிறேன். என்னை பொறுத்த மட்டும் நான் 100% மாறிட்டுன்னு சொன்னால் அது போய். ஏனெண்டா எனக்கு 4 வருஷமாக இருக்குது இந்த வருத்தம். அப்போ இன்றைக்கு வந்து எனக்கு 80% எனக்கு அது இந்த முட்டி வலின்றது எனக்கு இன்னும் ஒரு வாரம் அப்படி இருக்கும், அதுலேயே எனக்கு போயிட்டுது. அது இல்லை, அந்த வலி இல்லை. மற்ற அந்த கால் வலி அது எல்லாமே ரொம்ப குறைஞ்சிட்டுது. எல்லாமே எனக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது, நான் நம்பி வந்தேன். அதே மாதிரி இன்னொரு சொல்லணும் கேட்டால், சார் வந்து வெளிநாட்டுக்காரர் உள்நாட்டுக்காரர் நான் இதை பார்த்த அனுபவம். நான் அவரோட எப்படி சேபன் இல்லை, எல்லாருக்கும் ஒரே ரேட் தான். மருந்துன்னு சொன்னால் இந்த மருந்துன்னா இந்த தான், உள்நாட்டுக்காரன்னா யாருங்க எல்லாருக்குமே அது உண்மையான விஷயம் உண்டு. அதுதான் எனக்கு ஒரு கண் இச்சி இருந்தது. இச்சின்னு சொன்னால் எங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கும்போது அது இருக்காது. எனக்கு இந்தியாவுக்கு வந்தால் அந்த லிக்விட் இல்லாமல் நான் வெளியிலே வெளிக்கிட மாட்டேன். அவ்வளவுக்கு எனக்கு கண் அரிக்கும். நான் இப்போ விட்டு தான் இருப்பேன். சாருக்கு நான் அதை என்னோடய ட்ரீட்மெண்ட் சொல்லவும் இல்லை, இது பண்ணவும் இல்லை. நான் அவங்களோட ஃபர்ஸ்ட் நாள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அந்த லிக்விடோட வந்தேன். அவங்க வந்து காலுக்கு இங்கே வந்து அந்த வர்மம் பண்ணுறாங்க, அந்த எல்லா நரம்பையும் தூண்டி விட்டு அதுக்கு எங்களுக்கு மருந்து தராங்க. இப்போ காலுக்கு பண்ணுவாங்க, அப்புறம் எல்லாம் உடம்பு முகம் எங்கெங்கே எங்களுக்கு தேவையோ அதெல்லாம் பண்ணிப்பாங்க. அப்போ எனக்கு முகத்தில் சார் பண்ணார். அந்தாண்டி எனக்கு கண் கொஞ்சம் ஒரு எரிச்சலாக தான் இருந்து கண்ணுக்குள்ளே போகுது, சரி ஒன்று தான். அப்போ அன்னைக்கு நைட்டே எனக்கு ஒரு ஃபீல் மாறிட்டு அது கொஞ்சம் பெட்டராக இருந்தது. சார்கிட்ட வந்து சொன்னேன் அடுத்த நாள்லேருந்து அதுக்கப்புறம் சார் எனக்கு ஒரு டெய்லி ஒரு சார் கொண்டு விடுவாங்க. இன்றைக்கு எனக்கு அது கம்ப்ளீட்டாக அந்த கண்ணரிப்பு போயிட்டுது. அதுக்கெல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜும் இல்லை, நான் இது பண்ணவும் இல்லை சொன்னேன். ஆனால் அது எனக்கு ஃபியூர் ஆகிடுது, அந்த கண்ணரிப்பு இல்லை. அது சார்கிட்ட சொல்லாமல் இல்லை. அது இது எனக்கு வந்து வரும்போது இந்தியாவுக்கு வந்தேன்னா தூங்கி எழும்பிட்டா மூக்கால் ஓடிட்டே இருக்கும், தும்மிக்கிட்டே இருக்கும் டெய்லி. அப்போ நான் மஞ்சள் தான் எடுத்து அதை ஸ்மெல் பண்ணிட்டு வெளியில் போவேன்.
அந்த சளி என்ற விஷயம் அதுகள் எல்லாமே காணாமல் போயிட்டுது. அது ரொம்ப எனக்கு பெட்டராக இருக்குது. உடம்பு வந்து நல்ல பெட்டராக ஃபீல் பண்ணு. இப்போ என்ன எந்த ரூமுக்கு பக்கத்துலேயும் ஒரு அமெரிக்கா அவர் இந்தியா வத்தலை கொண்டு தான் இருக்கிறாரு. அவரே சொன்னார் ரொம்ப எனக்கு ஃபீல் பெட்டராக இருக்குது. அதே மாதிரி தான் எனக்கு ஃபீல் பெட்டராக இருக்குது. நான் எதிர்பார்த்து வந்தது நான் நல்லா இருக்குது. நான் வந்து சாருக்காகவோ எனக்காகவோ சொல்லலை. இப்போ என்ன போல ஆக்கள் நானும் வந்து யூடியூப்பை பார்த்து தான் இங்கே வந்தேன். அதே மாதிரி நான் சொல்கிறத நம்பி சாரை பொறுத்தவரை எல்லா வருத்தத்துக்கும் சார் பார்க்குறாரு. நீங்கள் முதலில் நேரத்துக்கு கேட்டு இது பண்ணி வரலாம். என்ன பொறுத்தவரை வெரி குட்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக என்னுடைய இது அப்படி தான் சொல்லுவேன். நல்லா இருக்குது. ஒரு என்ன சொல்லணும், ஸ்டாஃபை பொறுத்தவரை எல்லாருமே எல்லா ஸ்டாஃபும் ரொம்ப நைஸாக இருப்பாங்க. நல்ல வைத்தியம் பண்ணுறாங்க. அடுத்த காலையில் இப்போ எங்களுக்கு வேறு இடங்களில் தான் இங்கே வைத்தியம் நாங்கள் ரூம் இருக்கும். அவங்க ஜீப்பில் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. காலையில் கூட்டிகிட்டு வந்தால் டேப்லெட் போட்டுட்டு இங்கே வந்தால் பாத சிகிச்சை பண்ணணும். அதுக்கப்புறம் கூழ் இருக்குது. கூழ் இருக்குது. பழைய கஞ்சி இருக்குது. நீங்கள் பழைய கஞ்சிக்கு உங்களுக்கு என்ன வேணுமென்று கேட்டாலும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 11 மணிக்கு சுண்டல் கொடுப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான சுண்டல் கொடுப்பாங்க. அதில் நான் மிஸ் பண்ணுறது வந்து சுண்டல் நாங்கள் செய்து சாப்பிடல. அவங்க கொடுக்குற அந்த பழங்கஞ்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சார் வெங்காயம் எல்லாம் போட்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. அது வார ஆக்கள் என்னோட துணைக்கு இருந்தாலும் சாப்பாடு எல்லாருக்குமே ஃப்ரீயும் அன்லிமிட்டெடு. இதெல்லாம் யார் வந்தாலும் சாப்பிட்டு போகலாம்னு சார் சொல்லுவாங்க. சாப்பாடு வந்து எல்லாமே ஆனால் வெஜ் தான் சாப்பாடு. அது வைத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு கம்மியாக இருக்கும். அது கொஞ்சம் மற்றபடி 4 நாள் இருந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட மனம் ரிலாக்ஸ் ஆகும். 4 நாளைக்கு இருந்துட்டு அப்புறம் சமைச்சு சாப்பாடும் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு ஓவராலாக வந்துட்டு எத்தனை சதவீதம் குணமாயிருக்குன்னு நினைக்கிறீங்க? அதான் சார், எனக்கு 80%. அதாவது 80%. நான் 100% சொல்லக்கூடாதுன்னா நான் 80% சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும்னா நான் திரும்பி போய் ஒரு ஃபீட்பேக் கண்டிப்பாக கொடுப்பேன். நான் இதில் 2 கேட்டால் 100% சரி ஆகிட்டுதுன்னா அது போய் உடனே ஆகாதுல்ல. ஆமாம், நீங்கள் மருந்து கொடுக்குறீங்க, இங்கே நிற்கிறேன், ட்ரீட்மெண்ட் தாரீங்க. எனக்கு 4 வருத நோயை நீங்கள் 27 நாளில் க்யூர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது சாத்தியமா? சில விஷயங்கள்ல வந்து மாறி இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து எனக்கு இது மாறி இருக்கு, இது மாறி இருக்கு. அது நான் சொல்கிறேன். என்ன நான் ஒவ்வொன்றா சொல்லி ஆகணும். அடுத்து எனக்கு சளி கண் இது அது மாறிட்டுது. நான் உங்களை கேட்கவும் இல்லை, கண்டுபிடி சொல்லவும் இல்லை. ஆரம்பத்தில் நீங்கள் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க, மாறிடுது. உடம்பு இது நல்லா இருக்குது, தொப்பை உறைஞ்சி இருக்குது, ஓவராலாக நல்லா தான் இருக்குது. அப்போ மீதி இப்போ நீங்கள் செய்கிற ட்ரீட்மெண்ட்டாலே எங்களுக்கு அந்த வலி இருக்குது. நீங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டில் அது அவ்வளோ பெயினாக இருக்குது. அப்போ அவங்க தான் இன்னொரு பேஷண்ட் போய் மும்பையில் இருக்கவங்க போயிட்டு திரும்பி வந்து சொல்லி இல்லையா, இப்போ எனக்கு ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்குது. அப்போ எனக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். ஆனால் வெரி குட், நிறைய எக்ஸலண்ட். உங்களோட சர்வீஸ் ஓவராலாக எல்லாமே நல்லா இருக்கு. இல்லை, பலர் வந்து வெளிநாட்டிலேருந்து வருவாங்க. அன்றைக்கு வந்து எனக்கு கனடாவிலேருந்து பேசினாங்க. எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க எப்படின்னு சொல்லி. ஏன்னு கேட்டால் நாங்கள் அவங்க இவ்வளோ தூரம் வாரோம். நான் தான் யூடியூப்பை பார்த்து வந்திருக்கிறேன். அதான் யூடியூப்பை நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் உண்மையை சொல்லணும். இன்னொருத்தான் எங்களை நம்பி வருவேன். ஆமாம், அதுக்காக நான் அதை உண்மையை சொல்லி இருக்கிறேன். கண்டிப்பா நீங்க அவ்வளவு தூரம் இங்க வந்து மருத்துவம் எடுத்திருக்கீங்க. உங்களை போல வந்துட்டு பல மக்களும் வந்துட்டு நன்மையை பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு நம்ம உங்கள்கிட்ட இருந்து ஃபீட்பேக் கேட்குறோம். அதை நீங்க சிறப்பாகவே வந்து கொடுத்துருக்கீங்க. அதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் என்னுடைய மகனுக்கும் இது பண்ணணும்னு சொல்லி. நீங்க சிறப்பாக செய்யுங்க. ஒன்றும் நம்பி வந்துட்டு நீங்க வந்து வேலையெல்லாம் செய்யலாம். ஒன்றும் வந்து பிரச்சனை இருக்காது. நீங்க பழைய மணிக்கு வந்து வேலைகளை செய்யலாம். ஓகே சார், இவ்வளவுக்கு வந்து எங்களுக்கு நீங்கள் சொன்னதன்படி செய்து கொடுத்தீங்க. எல்லாமே எதிர்பார்த்தத விட அதிகமாக செய்தீங்க. அதாவது ஒரு ஃபேமிலி இதாக ரொம்ப உங்களோட ஃபேமிலிக்காரர், உங்களோட வீட்டு ஃபேமிலியும் கூடி நல்லா தான் இருக்கும். அதாவது நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிற வேலை ஆட்கள் கூடி அப்படி தான். இது உண்மை.
யார் இப்போ இந்த யூடியூப்பை பார்த்துட்டு இருக்கிறீங்களோ தெரியாது, அவங்க வந்தால் அதை நீங்கள் இங்கே உணர்வீங்க. நம்ம எப்போவுமே ஒரு குடும்ப உணர்வோட தான் எல்லாத்தையும் நடத்தணும்னு நினைக்கிறோம். அவங்க வேற ஊருக்காரங்க, வேற நாட்டுக்காரங்க, வேற அப்படி எந்த பாகுபாடும் நம்ம பாகுபாட்டுக்கு ஒன்றுமே கிடையாது. எப்போவுமே குடும்ப உணர்வோடு தான் அங்கே வந்து இருக்கோம். நம்ம கூட சேர்ந்து பணி செய்யக்கூடிய நபர்களும் வந்துட்டு குடும்ப உணர்வோடு தான் அவங்க இருக்காங்க. அவங்க நம்ம சொல்கிறதும் அப்படி தான். எப்போவுமே வந்து குடும்ப உணர்வோடு தான் வந்து எல்லாத்தையுமே பார்க்கணும். இங்கே ஒவ்வொருத்தரும் வந்து அந்த அன்பை வந்து உணரணும். அதே போல் வந்துட்டு மருத்துவத்துலேயும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லி உணர்ந்துட்டு போகணும். அவங்க போயிட்டு அவங்க மூலியமாக வந்துட்டு மக்கள் வந்து வரணும், நன்மை அடையணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். நீங்கள் அங்கேருந்து அயல் நாட்டில இருந்து வந்து இங்கே வந்து நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தை மீண்டும் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்ததுக்காக வந்துட்டு போகர் மூலிகை வைத்தியசாலை சார்பாக வந்து உங்களுக்கு வந்து எங்களுடைய நன்றிகள். அப்படி சார், நீங்கள் எங்களுக்கு பார்த்து முடிச்ச சார் நன்றி. அடுத்த இங்கே வந்திருந்தா அந்த மன அழுத்தமும் ஆமாம், மன கொஞ்ச நாள் மன அழுத்தம் தீரும். பொதுவாக சொன்ன மன அழுத்தம் தீரும். ஓகே, இவ்வளவு சிறப்பாக எங்களுக்கு செய்து கொடுத்துக்கிறீங்க. நாங்கள் உங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கொண்டே இருப்போம். கண்டிப்பாக சார். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம்.